Daily. Taste the Daily. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சியினரும் பம்பரமாக சுழன்று தேர்தல் பணிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் பூத் கமிட்டியை வலுவாக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புதிய நிர்வாகிகள் பட்டியல் வந்ததும் எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரை போட்டியிட வைக்கலாம் என்ற வேலையில் இறங்கி உள்ளார். அதற்காக பாஜக மூத்த தலைவர்களையும் முக்கிய நிர்வாகிகளையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ள நயினார் நாகேந்திரன் தேர்தலில் போட்டியிடும் திட்டம் உள்ளதா, எந்தெந்த தொகுதிகளை மனதில் வைத்துள்ளீர்கள் என்று கேட்டறிந்து விவரங்களை சேகரித்து வருகிறார். அதில் முதலாவதாக தமிழிசை சவுந்தரராஜனின் செல்போன் எண்ணுக்கு அழுத்திய போது வேளச்சேரி, விருகம்பாக்கம், தூத்துக்குடியில் ஒரு தொகுதி என அவர் லிஸ்ட் போட்டுள்ளாராம். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னையில் போட்டியிட்ட தமிழிசை கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தார். குறிப்பாக வேளச்சேரி, விருகை தொகுதிகளில் எதிர்பார்த்த வாக்குகளை விட அதிகமாகவே கிடைத்தது. அதனால்தான் பேருந்தில் துண்டு போட்டு இடம் பிடிப்பது போல அந்த தொகுதிகளையே தேர்ந்தெடுத்துள்ளாராம் தமிழிசை. இது ஒருபுறம் இருந்தாலும் திமுகவுக்கு சாதகமான இடமாக சென்னை இருப்பதால் தனது சமூக வாக்குகள் அதிகம் உள்ள தூத்துக்குடி மற்றும் தென்காசியையும் ஒரு ஆப்ஷனில் வைத்துள்ளாராம் தமிழிசை. அதே போல நடிகர் சரத்குமார் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளாராம். இதையடுத்து அண்ணாமலையை தொடர்பு கொண்டு பேசிய போது தனக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை என அவர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டாரா. தான் தேசிய அரசியலில் கவனம் செலுத்த போவதாகவும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்க விரும்புவதாகவும் கூறியுள்ளாரா. என்னதான் அண்ணாமலை இப்படி ஒரு பதிலை சொன்னாலும் உண்மையான காரணம் அதுவல்ல என்ற பேச்சுதான் அடிபடுகிறது. கடந்த 2021 தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டார் அண்ணாமலை. அதன் பிறகு பாஜக மாநில தலைவரான அவர் அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு பிறகு முதலமைச்சர் கனவில் இருந்து வந்ததாகவும் 2024 எம்பி தேர்தலில் போட்டியிட விருப்பமே இல்லாவிட்டாலும் தலைமையின் அறிவுறுத்தலால் தான் கோவையிலேயே போட்டியிட்டார் எனவும் கூறப்படுகிறது. இதனிடையே மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த நிலையில் தனது மாநில தலைவர் பதவியையே இழந்தார் அண்ணாமலை. அதற்கு காரணம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அழுத்தம் என்றும் சொல்லப்பட்டது. அதிமுக பாஜக கூட்டணியில் அண்ணாமலைக்கு உடன்பாடு இல்லாததால் தான் வரும் தேர்தலில் அவர் போட்டியிட விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படி போட்டியிட்டால் இபிஎஸ்ஐ முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்திதான் பிரச்சாரம் செய்ய நேரிடும் என்றும் தான் போட்டியிடும் இடத்தில் அதிமுகவின் தயவையே எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் என்பதாலும் தான் அவர் இந்த முடிவையே எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரம் இந்த கூட்டணி தேர்தலில் நின்றாலும் சொல்லிக் கொள்ளும்படியாக வெற்றி கனியை பறிக்காது என்றும், அப்படி இருக்கும்போது நான் ஏன் தேர்தலில் போட்டியிட வேண்டும், தெரிந்தே தோல்வியை தழுவ வேண்டும் என்றும் தனக்கு நெருக்கமானவர்களிடம் வெளிப்படையாகவே கூறி வருகிறாராம் அண்ணாமலை. கூட்டணி மீது தனக்கு இருக்கும் அதிருப்தியை உள்ளுக்குள் மறைத்து கொண்டு வெளியில் சப்பை காரணங்களை சொல்லி அண்ணாமலை சமாளித்து வருவதாக கூறப்படுகிறது. என்னதான் அண்ணாமலை நோ சொன்னாலும் அவரை எஸ் என தலையாட்ட வைக்கதான் நயினார் நாகேந்திரன் தரப்பு முயற்சி செய்கிறதா? அண்ணாமலையின் சப்பை காரணங்களை நம்பி நயினார் நாகேந்திரன் அவரை சமாதானப்படுத்துவதை விட்டுவிடுவாரா அல்லது முடிந்தவரை சமாதானம் பேசுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Taste the Daily.